सद्गुरु साईनाथ महाराज की जय. சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ ஷீரடி சாயி சகஸ்ரநாமாவளியின் விரிவுரைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதில் தொடர்ந்து 381வது நாமம் ஜித கந்தர்ப தர்பாய நமக. மன்மதனின் செருக்கை பாலுணர்ச்சியை வென்றவருக்கு நமஸ்காரம். 382வது நாமம் ஜித ஆத்மனே நமக. தம்மையே வென்றவருக்கு நமஸ்காரம். மனித குலத்தின் சரித்திரத்திற்கு உட்பட்டு புகுந்து பார்த்தால் மற்றவர்களை வென்றவர்கள் மிக பலர், தன்னை வென்றவர் மிகச் சிலரே. 383வது நாமம் ஜித ஷட்ரிபவே நமக. உட்பகை ஆறையும் வென்றவருக்கு நமஸ்காரம். 384வது நாமம் ஜீர்ண ஹூனாலய ஸ்தானே பூர்வ ஜன்ம கிருதம் ஸ்மரதே நமக. சிதிலமடைந்த மசூதியில் உட்கார்ந்து கொண்டு முன் ஜென்மங்களில் செய்தவற்றை நினைவிற்கு கொண்டு வந்தவருக்கு நமஸ்காரம். 385வது நாமம் ஜீர்ண ஹூனாலயம் ச அத்ய சர்வ மத்யாலயம் ஹராய நமக. சிதிலமடைந்த மசூதியையும் மனிதகுலம் முழுவதற்கும் இக்காலத்தில் வழிபாட்டு கூடமாக ஆக்கியவருக்கு நமஸ்காரம். ஷீரடிக்கு சென்று தரிசனத்திற்காக கியூவில் நின்றால் இவ்வுண்மை தெளிவாகிவிடும். 386வது நாமம் ஜீரண வஸ்திர சமம் மத்வா தேகம் தியக்த்வா சுகம் ஸ்திதாய நமக. நைந்து போன துணிக்கு இணையாக கருதி உடலை உதறி தள்ளிவிட்டு சுகத்தில் நிலைத்தவருக்கு நமஸ்காரம். பழுதுபட்ட துணிகளை களைந்துவிட்டு மனிதன் புதியவைகளை போட்டுக்கொள்வது போன்று ஆத்மா பழைய உடலங்களை நீத்து புதியன புகுகிறது. பழைய துணியை எறிந்துவிட்டு மனிதன் புதியது தேடுவதில்லை. புதியது கைக்கு கிடைத்த பின்பே பழையது புறக்கணிக்கப்படுகிறது. பாம்பு புதிய சட்டையை பண்ணிக்கொண்டு பழையதை நீக்குகிறது. அங்கனம் ஆத்மா ஒரு சரீரத்தை விடுவதற்கு முன்பே தன் வினைக்கு ஏற்றார் போன்று சூட்சுமமாக புதியது ஒன்றை பண்ணிக்கொள்கிறது. அது காரண சரீரம் என்றும் சூட்சும சரீரம் என்றும் சொல்லப்படுகிறது. மரத்தின் நுண்ணிய விதை போன்று அது நெடுநாள் தோன்றா நிலையிலிருந்து பிறகு பிறக்கிறது. ஸ்தூல உடல் எடுப்பதை நாம் பிறப்பு என்கின்றோம். ஸ்ரீமத் பகவத்கீதை பாஷ்யம் அத்தியாயம் 2 ஸ்லோகம் 22 பூஜ்ய ஸ்ரீ சுவாமி சித் பவானந்தர். 387வது நாமம் ஜீர்ண வஸ்திர சமம் பஸ்யன் தியக்த தேகம் பிரவிஷ்டவதே நமக. நைந்து போன துணியாக கண்டு உதறி தள்ளிய உடலில் மறுபடியும் புகுந்தவருக்கு நமஸ்காரம். இந்த நிகழ்ச்சி 1886ஆம் ஆண்டில் நடந்தது. இதில் மகள்சாபதி எனும் பெருந்தகை அடியவர் முக்கிய பங்கு வகித்தார். காதை நாமம் 825 விளக்கத்தில் சுருக்கமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. மெய் சிலிர்க்கச் செய்யும் இக்கதையை விரிவாக பார்க்க விரும்புவர்கள் ஸ்ரீமத் சாயி ராமாயணம் 44வது அத்தியாயத்தை பாராயணம் செய்யலாம். 388வது நாமம் ஜீவன் முக்தாய நமக. ஜீவன் முக்தருக்கு நமஸ்காரம். உயிர் வாழும் போதே பிறவித் தலையில் நின்று விடுபட்டவர் ஜீவன் முக்தராக கருதப்படுகிறார். 389வது நாமம் ஜீவானாம் முக்தி சத்கதிதாயகாய நமக. உயிரினங்களுக்கு விடுதலையும் நற்கதியும் அளிப்பவருக்கு நமஸ்காரம். வலையில் அகப்பட்ட மீன்களில் சில தப்பித்து கொள்ள முயலும், சில தப்பித்து கொள்ளும், சில முயற்சி செய்யாமலேயே இருக்கும். அவ்வாறே மாயையில் அகப்பட்ட மனிதர்களிலும் 3 வகை உண்டு. முழுஷுக்கள் முக்தியை நாடுபவர்கள், ஜீவன் முக்தர்கள், முக்தி நெறியில் முயலாது கட்டுண்டு கிடப்போர் என கூறுகிறார் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். 390வது நாமம் ஜோதிஹி சாஸ்திர ரகசிய நியாய நமக. ஜோதிட கலையின் இரகசியங்களை அறிந்தவருக்கு நமஸ்காரம். 391வது நாமம் ஜோதிர் ஞான பிரதாய நமக. ஜோதிட ஞானத்தை அளித்தவருக்கு நமஸ்காரம்.
கோபால்ராவ் புட்டி என்ற பெயர் கொண்ட பக்தருக்கு பாபா ஜோதிட ஞானமும் அளித்தார் என்பது சரித்திரம். 392வது நாமம் ஜோக்ஸ சூரியம் திருஷா பஷ்யத்தே நமக. நெடுநேரம் சூரியனையே வெறித்து பார்த்தவருக்கு நமஸ்காரம். பாபா எப்பொழுதாவது சூரியனையே கண்கொட்டாமல் வெறித்து பார்ப்பாராம். மகான் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவண்ணாமலையின் தெருக்களில் நின்று கொண்டு சூரியனை மணிக்கணக்கில் வெறித்து பார்த்து கொண்டிருப்பார் என்று அவருடைய திவ்ய சரித்திரம் தெரிவிக்கிறது. காஞ்சி மகா பெரியவர் சூரியனையே வெறித்து பார்த்ததை எளியேன் கண்டிருக்கிறேன். சாமானியர்களும் தினமும் சூரியனை சில வினாடிகள் பார்க்க வேண்டிய கடமை உண்டு. அந்தணர்கள் 3 காலங்களிலும் சந்தியா வந்தனம் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றனர். இச்சடங்கின் ஒரு பகுதியாக 3 காலங்களிலும் சூரிய உபஸ்தானம், சூரியனை மந்திரங்களால் போற்றி பாடுதல் செய்ய வேண்டும். நேரத்திற்கு ஏற்ப மந்திரங்கள் மாறும். இவற்றில் நண்பகலில் செய்ய வேண்டிய சடங்கை சற்று விரிவாக பார்ப்போம். ஆன்ம ஜோதியாலும் கண்காணும் பிரகாசத்தாலும் தேவ உலகினரையும் மனித உலகினரையும் அவரவர் கருமங்களில் புகுத்தி கொண்டு சுற்றி வருபவரான சூரிய தேவன் பொன்மயமான தேரில் உலகங்களை நன்கு பார்வையிட்டு கொண்டு சஞ்சரிக்கிறார். இருளை விழுங்கிக் கொண்டு உதிக்கின்ற உயர்ந்த ஜோதி வடிவினராயும் தேவர்களையும் இரட்சிக்கின்றவராயும் உள்ள சூரிய தேவனை பார்ப்பவர்களான நாம் உத்தமமான ஆன்ம ஜோதியையே அடைந்தவர்களாவோம். அந்த பிரசித்தமான அனைத்தையும் அறிகின்ற தேவனான சூரியனை கிரணங்களாகிற குதிரைகள் உலகோரின் தரிசனத்திற்காக உயரத் தாங்கிச் செல்கின்றன. மித்திரனுக்கும் வருணனுக்கும் அக்னிக்கும் கண் போன்றவரும் விசித்திரமான சர்வ தேவஸ்வரூபியும் ஆகிய சூரியன் உயரச் செல்கிறார். அசையும் பொருள்களுக்கும் அசையா பொருள்களுக்கும் ஆத்மாவாகிய சூரியன் தேவலோகம், பூலோகம், அந்தரிஷம் அனைத்தையும் வியாபிக்கிறார். கிழக்கில் பரிசுத்தமாய் உதித்து தேவர்களுக்கு நன்மை செய்வதும் கண் போன்றதுமான அந்த சூரிய மண்டலத்தை 100 ஆண்டு கண்டு வணங்குவோம். அங்கனம் 100 ஆண்டு வாழ்வோம். 100 ஆண்டு உற்றார் உறவினருடன் கூடி குலாவுவோம். 100 ஆண்டு மகிழ்வோம். 100 ஆண்டு கீர்த்தியுடன் விளங்குவோம். 100 ஆண்டு இனியதையே பேசுவோம். 100 ஆண்டும் தீமைகளால் ஜெயிக்கப்படாதவர்களாகவே வாழ்வோம். இங்கனம் நீண்ட காலம் சூரிய தேவனை பார்த்து அனுபவிக்க ஆசைப்படுகின்றோம். விரும்பிய பலனை அளிப்பவரும் சிவந்த கண்களை உடையவரும் எல்லாம் அறிந்தவருமான இவர் எத்திக்கிலும் பிரகாசிப்பவராக பெரிய சமுத்திரத்தின் ஜல மத்தியிலிருந்து காலையில் உதித்தாரோ அந்த சூரிய தேவன் என்னை முழு மனதுடன் புனிதனாக்கி அருள்வாராக. மேற்கண்ட மந்திரத்தை ஓதி துதிபாடும் போது அந்த சூரிய மண்டலத்தை 100 ஆண்டு கண்டு வணங்குவோம் என்னும் பகுதி வரும்போது 2 கைகளாலும் வருணபாசம் என்னும் முத்திரையிட்டு விரல்களின் நடுவில் ஏற்படும் துவாரத்தின் மூலமாக சூரியனை சில வினாடிகள் பார்க்க வேண்டும் என்பது விதிமுறை. சூரியனையே மணிக்கணக்கில் வெறித்து பார்ப்பது சித்தர்களின் செயல். அவர்களால் தான் அது இயலும். சாமானியர்கள் சில வினாடிகள்தான், அதையும் ஒரு தொலையின் வழியாகத்தான் காண இயலும். அதற்கு மேல் விஞ்ஞானம் அனுமதிக்கவில்லை, கண் பழுதாகிவிடும் என்று எச்சரிக்கிறது. மந்திரத்தின் பொருளும் பிரயோகமும் பூஜ்ய ஸ்ரீ அண்ணா என் சுப்பிரமணிய ஐயர் அளித்துள்ளது. 393வது நாமம் ஞான பாஸ்கர மூர்த்திமதே நமக. ஞான சூரியனானவருக்கு நமஸ்காரம். 394வது நாமம் ஞாத சர்வ ரகசியாய நமக. எல்லா ரகசியங்களையும் அறிந்தவருக்கு நமஸ்காரம். இவர்கள் தங்கள் உள்ளங்கள் மறைத்து வைத்திருப்பனவற்றையும் வெளிப்படுத்துகின்றனவற்றையும் உம்முடைய இறைவன் அறிவான். அவனே அல்லாஹ். வணக்கத்திற்குரிய இறைவன் அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை. அனைத்து புகழும் அவனுக்கே. இம்மையிலும் மறுமையிலும் ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உரியதாகும். திருக்குரான் அல் ஹசல் அத்தியாயம் 28 திருவசனம் 69. 395வது நாமம் நாத பிரம்ம பராத்பராய நமக. அப்பாலுக்கும் அப்பாலுள்ள பரம்பொருளை அறிந்தவருக்கு நமஸ்காரம். 396வது நாமம் ஞான பக்தி பிரதாய நமக. ஞானமும் பக்தியும் அளித்தவருக்கு நமஸ்காரம். யுக தர்மத்திற்கு ஏற்றவாறு மிக எளிதான சாதனை மார்க்கமான பக்தி யோகத்தை அளித்து அதன் மூலம் ஞானத்தையும் அளித்தார் பாபா.
கர்மயோகம், ராஜயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் ஆகிய 4ம் ஸ்ரீமத் பகவத்கீதையில் சம அந்தஸ்தை பெறுகின்றன. ஒன்றை குறைப்படுத்தலும் மற்றொன்றை மிகைப்படுத்தலும் கீதையில் இல்லை. இந்த 4 யோகங்களிலும் ஏதேனும் ஒன்றே போதுமானது. ஏதேனும் ஒரு யோகத்தின் மூலமாக மனிதன் பரிபூரணத்துவம் அடையலாம். பின்பு 4 யோகங்களும் சமரசம் அடைதலே சாலச் சிறந்தது. கர்மயோகம் ஆற்றலை தருகிறது. ராஜயோகம் மனோ வலிமையை வளர்க்கிறது. பக்தி யோகம் அன்பை பெருக்குகிறது. ஞான யோகம் அறிவை வளர்க்கிறது. நிறை மனிதனிடத்து ஆற்றலும் மனோ வலிமையும் அன்பும் அறிவும் பூரண வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். பக்தி யோகம் மற்ற 3 யோகங்களை விட மிக எளியது. சாஸ்திர ஞானமும் விவேகமும் இதற்கு ஏராளமாக வேண்டியதில்லை. ஆயர் குலத்து உதைத்த பெண்களே கல்வி அறிவின்றி நூல் ஆராய்ச்சியின்றி சுத்த பக்தியால் கண்ணனை அடைந்தார்கள் என்றால் விவேகமும் வைராகியமும் உடைய மேலோர்க்கு அது இன்னும் எவ்வளவு எளிதாகாது. ஸ்ரீமத் பகவத்கீதை பாஷ்யம், அத்தியாயம் 13, பூஜ்ய ஸ்ரீ சுவாமி சித் பவானந்தர். பல மனிதர்களுக்கு உயர்கல்வியும் நூல் ஆராய்ச்சியும் பக்தி மார்க்கத்திற்கு தடையாக அமைந்து விடுகிறது என்பது யதார்த்தம். 397வது நாமம் ஞான விஞ்ஞான நிச்சயாய நமக. ஞானமும் விஞ்ஞானமும் உறுதி பெற்றவருக்கு நமஸ்காரம். ஞானம் என்பது சிந்தனைக்குரிய அறிவு. விஞ்ஞானமோ அனுஷ்டானத்திற்கு உரிய அறிவு. ஞானம் விஞ்ஞானமாக மாற வேண்டும், பயன் தர வேண்டுமெனில் விஞ்ஞானம் என்பது என்ன? விஞ்ஞானம் என்பது ஒரு பொருளை நன்றாக அறிவதாம். பால் எனும் பொருளை எடுத்துக்கொள்வோம். அதை பற்றி காதால் மட்டும் கேட்டவன் அஞ்ஞானி, பார்த்தவன் ஞானி, ருசித்தவன் விஞ்ஞானி. பகவானை கண்டு அவனுடன் உறவாடுவதுதான் விஞ்ஞானம். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். 398வது நாமம் ஞான சக்தி சமாரூடாய நமக. ஞானமெனும் சக்தியின் மேல் ஏறி அமர்ந்தவருக்கு நமஸ்காரம். ஞான வழியில் தேர்ச்சி பெற்று சக்தி வாய்ந்து நிற்பவர் என்று பொருள். 399வது நாமம் ஞான யோக வியவஸ்திதாய நமக. ஞான யோகத்தில் நிலை பெற்றவருக்கு நமஸ்காரம். 400வது நாமாவளி ஞான அக்னி தக்த கர்மனே நமக. ஞானமாகிய தீயில் தம் செயல்களையெல்லாம் எரித்தவருக்கு நமஸ்காரம். இதுவும் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவாய்மொழியாக வெளிப்பட்ட விஷயம். அர்ஜுனா, சுடர்விட்டு எரியும் தீயானது விறகுகளை எப்படி சாம்பலாக்குகிறதோ அப்படியே ஞானாக்கினியானது எல்லா செயல்களையும் சாம்பலாகச் செய்கிறது என கூறுகிறார் ஸ்ரீகிருஷ்ணர். பிராரப்த கர்மத்தை தவிர மற்ற கர்மங்கள் எல்லாம் ஞான கனலில் வெந்து போகின்றன. வெந்து போன விதை பழைய வடிவத்தோடு இருப்பினும் அதை விதைத்தால் செடியாக முளைக்காது. அங்கனம் ஞான தீயானது கர்மங்களை அவித்து விடுகிறது. பிராரப்தம் மட்டும் வேலை செய்யும். எனினும் அதற்கு வேகம் கிடையாது. கனவில் பயந்து எழுந்த ஒருவனுக்கு இதயம் துடி துடிக்கிறது. எனினும் விழித்து கொண்ட பிறகு அதில் கேடு ஒன்றுமில்லை. அங்கனம் பிராரப்த கர்மமும் ஞானியை ஒன்றும் செய்யாது. ஸ்ரீமத் பகவத்கீதை பாஷ்யம், அத்தியாயம் 4, ஸ்லோகம் 37 பூஜ்ய ஸ்ரீ சுவாமி சித் பவானந்தர். இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பதிவிடுகிறேன். தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களே. குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।